மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 28 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக மகளிர் ஆணையத்துலேருந்து 2 பெண்களை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க நேராக அங்கே காசு வெட்ட போகிறாரு அந்த சாமியார். அப்போ டக்குன்னு தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரம் மாயாவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இவ எங்கேருந்து வந்தா, இவளைதான் ரவுடிகளை வச்சு கடத்த சொல்லிட்டேனே, இவ எப்படி வந்தா அப்படின்னு ரொம்ப சந்தேகப்படுறாங்க புவனேஸ்வரி. அப்ப கதிர் நேரம் மாயாவை பார்த்து, அப்படா மாயா வந்துட்டா, இனிமே இதை தடுத்துருவா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு அழுதுகிட்டே மாயாவை பாக்குறாங்க. அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு, இங்க பாருங்க, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப பூசாரி சொல்றாரு, என்னம்மா இது, ஏம்மா இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்க, யார் அவங்க 2 பேரும் அப்படின்னு பூசாரி கேட்குறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, இவங்க 2 பேருக்கும் இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. விருப்பமில்லாத 2 பேரை பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கீங்க. நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப பூசாரி சொல்றாரு, யாரு விருப்பம் இல்லாம இதை பண்றா, இங்க பாருமா, தனா இதுக்கு ஒத்துக்கிட்டா, கதிரை விட்டு பிரியிற அப்படின்னு. கதிரும் ஒத்துக்கிட்டாரு, அதோட ரகுராம் ஐயாவும் ஒத்துக்கிட்டாரு, இந்த கல்யாணத்தை பிரிச்சு வைக்கலாம் அப்படின்னு. நீ யாருமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, தனா வந்துட்டு ஒரு சில பேர் சொல்றதுனாலதான் அப்படி சொல்றான். அதபடி தனா மேல எந்த தப்புமே இல்லை. அவ அப்பா பேச்ச மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி இப்படி அவளோட லைஃபே கெடுக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட ரகுராம் டென்ஷன் ஆகி, இங்க பாரு சிவா, தேவையில்லாம வேற யாரோ என் பொண்ணோட வாழ்க்கைக்காக வந்து பேச வேணாம், மரியாதையா போக சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வந்துட்டு இதை பண்ணி தான் ஆகணும். இங்க பாருங்க மேடம், இது மாதிரி தனாவுக்கு கதிரை விட்டு பிரியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா 2 பேரையும் பிரிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களா சேர்ந்து கூடியிருக்காங்க. இங்க பாருங்க, இதே பஞ்சாயத்துல தான் 2 பேருமே சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரையும் ஊர் மக்களா சேர்ந்து பிரிச்சு விட பாக்குறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட தலைவர் சொல்றாரு, இங்க பாருமா மாயா, நீ ஐயாவோட பொண்ணு தானே, ஐயா தானே எல்லா முடிவும் எடுத்தாரு, ஏமான இப்படி வந்து குழப்புற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுல கொஞ்சம் கூட தனாவுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட முடிவு, நீ தேவையில்லாம இடையில வந்து பிரச்சனைய உண்டாக்காத அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியப்பா, உங்க மேல நான் ஆரம்பத்துல இருந்து மரியாதை வச்சிருக்கேன், அதனாலதான் நான் அமைதியா பேசுறேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன ரகுராம், நீ இந்த காசு வெட்டி போடுற மாதிரி திட்டத்தை பண்ணிட்டு மாயாவை போலீஸை கூட்டிட்டு வர சொன்னியா அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா புவனேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, இங்க நடக்கிறதுக்கும் எனக்கும் ஒரு விதத்துலயும் சம்பந்தமே கிடையாது, நீ தேவையில்லாம ஏன் மேல பழி போடாத. இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு தப்பானவங்க பேச்சை கேட்டு வந்திருக்கீங்க, இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து வாழ்றதுல விருப்பமே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்க 2 பேரையும் வந்து சட்டப்படி தான் பிரிச்சு வைக்கணும், அப்படி சட்டப்படி பிரிச்சு வைக்கணும்னா விவாகரத்தை அப்ளை பண்ணணும், 2 பேருக்கும் முழு விருப்பம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடணும், அதுக்கப்புறம் கோர்ட்டுல கேஸ் நடக்கும், அதை வச்சுதான் அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடணுமா இல்ல சேர்ந்து வாழணுமா அப்படின்னு முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணவே கூடாது, இதனால ஒட்டுமொத்தம் எல்லாரையுமே கைது பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, இது என் பொண்ணோட விருப்பத்தோட தான் நடக்குது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படி உங்க பொண்ணோட விருப்பத்தோட நடந்துச்சுன்னா நீங்க சட்டப்படிதான் 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கணும், விவாகரத்தை அப்ளை பண்ணி. ஆனா இந்த மாதிரி பண்றது சட்டத்தை மீறி பண்றீங்க, அதனால நீங்க சொல்றதை கேளுங்க, இதையும் மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை கைது பண்ற மாதிரி வரும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. இதை பார்த்ததோட புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து, ரகுராம், நீதானே நீதானே இந்த மாயாவை தத்தெடுத்துக்கிட்ட உன் புள்ள மாதிரி, பாத்தியா உன் புள்ளையே உன் பொண்ணோட வாழ்க்கைய எப்படி நாசமாக்குறா அப்படின்னு. ஒரு கொலகாரன் கூட தான் கடைசி வரைக்கும் தனாவுக்கு வாழ்ற மாதிரி ஆகிருச்சு, கடைசியில உன் திட்டத்தை நிறைவேற்றிட்டியல்ல ரகுராம் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு புவனேஸ்வரி, சட்டப்படிதான் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னா நான் தனாவையும் கதிரையும் பிரிச்சு வைக்கிறேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, நாங்க சட்டப்படியே முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
தனாவை பார்த்து வா தனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம புவனேஸ்வரி ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. ச்சே, நம்ம என்ன பிளான் பண்ணோம் கடைசியில் இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்போ மகளிர் ஆணையத்துக்கிட்ட நம்ம மாயா நேரம் அவங்கள பார்த்து இங்கே பாருங்க, ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவங்க உண்மை தெரியாததுனால தான் இப்படி பண்ணுறாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு உண்மை தெரிய வரும். அப்போ கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் பிரித்து விடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு. அப்போ மகளிர் ஆணையத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ சொன்ன அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போலீஸை கூட்டிகிட்டு வரல. அப்படி நீ மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லாரையுமே கைது பண்ணியிருப்போம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி கதிரை காமிக்கிறாங்க. கதிர் நேராக மாயா கிட்ட வந்து, மாயா, ஏன் மாயா இப்படி பண்ணுற, அதுக்குன்னு பெரியப்பா மேலேயேவா நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்ப, மாமா மேலேயேவா கம்ப்ளைண்ட் கொடுப்ப அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நான் என்ன கதிர் பண்ணுறது, உன்கிட்ட சொல்லி பார்த்தேன், நீயும் ரொம்ப பிடிவாதமாக இருக்க, தனாவா அவள் காதலை வந்து சொல்லட்டும் அப்படின்னு நீ அமைதியாக இருக்க. நான் பெரியப்பா கிட்டேயும் உண்மையை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தேன், பெரியப்பாவும் கொஞ்சம் கூட கேட்கறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டேங்கிறாரு. இன்னுமே நீ தான் கொலை பண்ணியிருப்ப அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக பெரியப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியவே முடியாது, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காரு, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நான் சொல்கிறத கேளு, கண்டிப்பாக நான் செஞ்சது தான் கரெக்டு. நான் பெரியப்பாவுக்கு எதிராக பேசினதுனால நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல கதிர், உன்னையும் தனாவையும் பிரிய விட்டுறக்கூடாது. பெரியம்மா இதனால தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அவங்க தப்பை ஏற்றுக்கிட்டு, அதனால நான் கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, மாயா ரொம்ப தேங்க்ஸ் மாயா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஏ இடியட், ஒன்றை தான் வந்துட்டு நான் எப்படியாவது தனா கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்ல சொன்னேன், ஆனால் நீ அதை சொல்லாமல் நீனும் சேர்ந்து வந்து நிற்கிற, தனா கூட சேல விருப்பம் இல்லை அப்படின்னு அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, நான் என்ன மாயா பண்ணுறது, தனாவுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு என்னால் அவளை எப்படி கஷ்டப்படுத்த முடியும் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, மறுபடியும் இப்படி பேசுறியே, இங்கே பாரு, அவளுக்கு உன் மேலே இப்போ சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு, அவள் இப்போ தான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா. இங்கே பாரு, பிரிவுல தான் வந்து காதல் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க, நீ கண்டிப்பாக சீக்கிரம் நம்ம தனாவை காதலிக்க ஆரம்பிப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா சொல்ல, அப்போ புவனேஸ்வரி இங்கேருந்து வராங்க. ஏ மாயா அப்படின்னு. மாயா நேரம் புவனேஸ்வரியை பார்த்து, வாங்கம்மா, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ண அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்க, இது மாதிரி என்னை ரவுடிகளை வச்சு கடத்த வச்சு நான் தனாவையும் கதிரையும் பிரிக்காம காப்பாத்திடுவேன் அப்படின்னு நீ நினைச்சுதானே இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏ மாயா, நீ என்னதான் திட்டம் போட்டாலும் கண்டிப்பா நடக்காதுரி. இங்க பாரு, தனாவையும் கதிரையும் நான் பிரிக்காம விட மாட்டேன். எப்படியா இருந்தாலும் ரகுராம் இதுல பிடிவாதமா இருக்கான், அதனால நான் கண்டிப்பா பாதி ஜெயிச்சது மாதிரிதான் அந்த தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்றேன் இருடி அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, ஜெயிலுக்கு போயிட்டு பெரியம்மாவை ஓவரா மிரட்டிட்டு வந்தியாம்ல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, ஜானகியோட முகம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இப்பதான் உங்க வீட்டுல ஒரு உயிர் போயிருக்கு, ஆனா அதை பத்தி கூட கவலைப்படாம இன்னும் பெரியப்பாவை பழிவாங்கணும் அப்படின்னு இருக்கிறியே, உன்னை என்னால நம்பவே முடியல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தியோட உயிர் போன பிறகுதான் உன் குடும்பத்தை இப்படி பழிவாங்குறதுக்கு எனக்கு நேரம் கிடைச்சிருக்கு, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் எப்பவும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நான் உன் குடும்பத்தை நிம்மதியா விட மாட்டேன், இங்க பாரு, என்ன நினைச்சாலும் சரி, நான் நினைச்சது சரி வந்துருச்சு இல்ல, நான் நினைச்ச மாதிரியே அந்த தனாவும் கதிரும் பிரிய போறாங்க, ரகுராமே அவன் கையால பொண்ணோட வாழ்க்கைக்கு கொல்லி வைக்க போறான், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னை எப்படி அந்த ரகுராம் அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி என் வாழ்க்கையவே சீரழிச்சானோ, அதே மாதிரிதான் இப்ப தனாவோட வாழ்க்கையும் இருக்க போகுது, காலம் ஃபுல்லா வாழ வெட்டியா இருக்க போறா, நான் பார்த்து சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு. அப்ப மாயா நேர புவனேஸ்வரியை பார்த்து, குடும்பம் குட்டி, அந்த கூட்டு குடும்பம் இதோட அருமையை பத்தி தெரியாத நீதான் இப்படி பேசுவ, நீ நினைக்கலாம் இந்த குடும்பத்தை பிரிச்சு ஏதாவது ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு, ஆனா நீ நினைச்சது நடக்காது, நான் கண்டிப்பா இந்த குடும்பத்தை பிரிய விட்டுற மாட்டேன், பெரியம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அவங்கள வெளியில கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சிரிக்கிறாங்க, எப்படி செத்துப்போன கார்த்தி உயிரோட வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க.
அப்ப நம்ம கதிர் நேரா மாயா கிட்ட, மாயா பாத்தியா, இப்பதான் அவங்க வந்துட்டு கார்த்திய பறி கொடுத்தாங்க. ஆனா அதை பத்தின கவலை கொஞ்சம் கூட அவங்க முகத்திலேயே இல்ல. இங்க பாரு, நீ கார்த்தி இறந்ததை கண்ணால பாத்தியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர், இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை நேரா கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம கதிர் நேரா மாயா கிட்ட, என்ன மாயா சொல்லு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அன்னைக்கு நானும் பெரியம்மாவும் எதுக்காக தெரியுமா அங்க போயிருந்தோம். நான் அவனை எப்படியாவது ஏமாத்தி வீடியோ ஆதாரத்தை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் போனேன். அப்ப நீ ஊர்ல இல்லைன்னா உன்னை எப்படியாவது வச்சு கார்த்திகிட்ட இருந்து நான் தப்பிச்சிருந்திருப்பேன். நான் போன பிறகு ரொம்ப நேரம் ஆகிட்டே அப்படின்னு பெரியம்மா தேடி வந்திருக்காங்க. அப்பதான் அந்த கார்த்தி என் வாழ்க்கையை அழிக்க படுத்திருக்கான். அப்பதான் பெரியம்மா என்னை வந்து காப்பாத்துறதுக்கு கார்த்தியோட தலையில இரும்பால அடிச்சுட்டாங்க. இதனால மயக்கம் போட்டு விழுந்த கார்த்தி கொஞ்ச நேரம் சென்று இறந்து போயிட்டான். அவனை கொண்டு போய் புதைக்கிறதுக்காக தான் நானும் பெரியம்மாவும் ஒரு இடத்த பார்த்து கொண்டு போய் புதைச்சிட்டோம். ஆனா அதே இடத்துல எப்படி உன் பர்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப கதிர் கேக்குறாரு, அந்த கார்த்தி இறந்தத உன் கண்ணால பாத்தியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா கதிர், ஏன் கண்ணாலதான் பார்த்தேன். நானும் பெரியம்மா தான் இந்த கையால கொண்டு போய் அவனை புதைச்சோம் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அப்புறம் எப்படி என் பர்ஸ் அங்க போனுச்சு? ஒருவேளை மறுபடியும் அந்த குழியை யாராவது தோண்டி இருப்பாங்களோ அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அப்ப எங்க எங்களை தவிர வேற யாரோ ஒருத்தவங்க அங்க இருந்திருக்காங்க. இது தெரியாம தான் நானும் ஜானகி அம்மாவும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கோம். அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, அந்த புவனேஸ்வரி அடிக்கடி தனியா போயிட்டு பேசினா. எனக்கு என்னமோ அவ மேல சந்தேகமா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி கார்த்தி சாகாம இருந்தா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை கதிர். சரி வா, நம்ம போயிட்டு பெரியம்மாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனதோட நேரா நம்ம ஜானகி நேரா மாயாவை பார்த்து ஓடி வந்து மாயாவை கட்டி பிடிச்சு, மாயா என்னாச்சுமா, அங்க என்ன ஆச்சு, கதிரையும் தனாவையும் பிரிச்சுட்டாங்களா, அவரை சொல்ல சொல்ல கேட்காம அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியமா, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் நிப்பாட்டிட்டேன் பெரியமா அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, ஆமா அத்தை, போலீஸை கூட்டிட்டு வந்து மாயா ரணகலம் பண்ணிட்டா. அந்த போலீஸை பார்த்ததோட அவங்களும் தனாவையும் கதிரையும் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா சட்டப்படி எனக்கும் தனாவுக்கு விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, ஐயோ, இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி அவரு பிடிவாதமா இருக்காரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியமா, ஏன்னா இன்னும் கொலை பண்ணது நீங்க இல்ல, உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல, மனசு வராது. கண்டிப்பா இந்த கதிர் தான் கொலை பண்ணியிருக்கா. நீங்க வந்துட்டு உங்க மருமகனை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு பெரியப்பா நினைக்கிறாரு. இன்னும் உங்க மேல சந்தேகமே வரல, ஏன் இந்த மக்களே அதான் சொல்றாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, மாயா, அப்ப உண்மையை நடந்ததை சொல்லிதான் ஆகணும் போல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியமா, அந்த விஷயத்த பத்தி சொன்னா கண்டிப்பா பெரியப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படும், நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல மாயா, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு. அப்ப குருவரன் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்னம்மா குழப்பமா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல குருவரன், அன்னைக்கு நானும் பெரியம்மாவும் தான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணோம். ஆனா அந்த இடத்துல எப்படி கதிரோட பர்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. யாரோ சூழ்ச்சியை பயன்படுத்தி பெரியப்பா குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பண்றாங்களோன்னு தோணுது. எனக்கு இன்னும் அந்த புவனேஸ்வரி கூட்டத்து மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவங்க வந்துட்டு இது மாதிரி பெரியப்பாவை பழி வாங்குறதுக்காக வேற ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அது ஏதோ நமக்கு தெரியல, அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். சரி, உங்களுக்கு என்ன டவுட்டு? அங்க இருந்தது கார்த்தியா அப்படிங்கிறது தானே டவுட்டு? இங்க பாருங்க, சீக்கிரம் அந்த கார்த்தி இறந்தான்னு அவனை செக் பண்ண சொல்றேன். உண்மையாவே அது கார்த்தி தானா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்றேன் அப்படின்னு. அப்ப மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி நேர குருவரனை பார்த்து, இங்க பாருப்பா குருவரா, என் பொண்ணுங்க ரொம்ப நல்லவங்க, என் குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம், அதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது, நீதான்ப்பா என் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு. அதுக்கு குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, ரகுராமையோட குடும்பத்து மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அந்த குடும்பத்தை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு. அப்புறமா மாய நேரா பெரியம்மாவை பார்த்து, பெரியம்மா, நான் பெரியப்பா மேல கேஸ் கொடுத்ததுனால வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே என் மேல ரொம்ப கோவத்துல இருப்பாங்க, அவங்க கிட்ட எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, நீ கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுவ அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை ஒரு நாள் அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, மணி மாமா வந்துட்டாரு தெரியுமா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை காணும்ட்டு அவர் தான் வந்து சொன்னாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மணி மாமா மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு தப்பிச்சிருக்க முடியாது அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா, அவர்தான் முழு காரணம் அப்படின்னு.
உடனே மாயா சொல்றாங்க, மணிமாமா வந்த பிறகு எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் எனக்கு இனிமே சப்போர்ட்டா இருப்பாரு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா, நான் கூட வீட்டுல இல்லை அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன், இனிமே அவரு உனக்கு ஆதரவு கொடுப்பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் மாயா நேரா ஜானகியை பார்த்து, பெரியமா நீங்க சீக்கிரம் வெளியில வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா குருவரனை பார்த்து, இங்க பாருங்க குருவரன், நான் சொன்ன விஷயத்த முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கதிரும் மாயாவும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுல நம்ம மணி நேரா ரகுராம பார்த்து, சகல நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை, இப்பதான் கதிருக்கும் தனாவுக்கும் கல்யாணம் ஆனிச்சு, அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடணும் அப்படின்னு இதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க மணி, உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல, அதனாலதான் நீங்க தெரியாம பேசுறீங்க. அந்த கொலைகாரனை நம்பியா என் பொண்ண அவன் கூட சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாரு, நீங்க உங்க வளர்ப்பு கதிர், கதிரா அப்படி தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கதிர் அப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க தான் சகல ஏதோ உண்மை புரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, கதிர் ரொம்ப நல்லவன், அவனை மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு தனாதான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கேட்காம இப்படி கதிர் மேல பழி போடுறீங்க அப்பட்டமா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, நீங்க பாருங்க மணி, உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வீட்டுல நடந்துச்சு அப்படின்னு. அப்ப பத்மா நேரா வராங்க, வந்துட்டு, ஏங்க வந்ததோட மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இந்த பக்கம் நியாயம் இருக்கு, அந்த பக்கம் தான் நான் பேசுவேன் அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, நீங்க பாருங்க சகல, நீங்க வேணும்னா ஆதரவு கொடுக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணோட வாழ்க்கைப்படியானதுக்கு முழுக்க முழுக்க அந்த மாயா தான் காரணம், அதனால நான் என்னைக்குமே அந்த மாயாவை மன்னிக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஏ மேலே கேஸ் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்ப பத்மா அதிர்ச்சியாகி, என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஆமா பத்மாக்கா, மாயா வந்துட்டு அண்ணன் மேல கேஸ் கொடுத்துட்டாங்க, இது மாதிரி அண்ணனை கைது பண்ண வந்துட்டாங்க, கடைசி நேரத்துல அண்ணன் சட்டப்படி தனாவையும் கதிரையும் பிரிச்சு வைக்கிறோம், நாங்க இந்த மாதிரி பண்ணலன்னு சொன்னதோட தான் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இல்லைன்னா அண்ணனை கைது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பத்மா. பத்மா நேரா மணியை பார்த்து, பாத்தீங்களா உங்க மருமக எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு. மக மக அப்படின்னு அண்ணன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாரு, கடைசியில அண்ணனுக்கே இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா, அவ நான் நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா, நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப நம்ம மணி சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடி வந்து இது மாதிரி மாயாவை ஒரு ரவுடி கடத்திட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ பாட்டுக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டியே, இன்னும் நீ திருந்தாம தானே இருக்க, எனக்கு நல்லா புரியுது பத்மா, எக்காலத்துல நீ திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, உன் புள்ள சீனு மாயாவை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் நினைக்கிறான், ஆனா அவனோட வாழ்க்கையை நீ கெடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. இங்க பாரு, மாயாவை ரவுடி கடத்திட்டு போனான்னு தெரிஞ்சும் நீ பாட்டுக்கு அமைதியா இருந்த பாரு, அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு நீ எப்படிப்பட்ட ஒரு கேடி அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, அவ பண்ண தப்பு உங்களுக்கு எப்பவுமே தெரியாதே, எப்ப பார்த்தாலும் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு என்னதான் சொல்லி திட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே நேரத்துல நம்ம ரகுராம் சொல்றாரு, இதோட நிறுத்துங்க, என் பொண்ணு தனாவுக்கும் அந்த கதிருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும், சட்டப்படி ஏற்பாடு பண்ணிட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்றாரு. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.